பிள்ளைகளே, பாடம் 26 உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ரைட், உங்களுடைய ஸ்கூலில் உங்களை கிளாஸில் ஒரு மானிட்டராகவோ அல்லது ஒரு ப்ரிஃபெக்டாகவோ மாணவ தலைவராகவோ நியமிக்கும் போது பின்பற்றப்படுகிற முறைமைகள் அல்லது எவ்வாறு என்னென்ன மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க, என்னென்ன ப்ரெசஸில் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு முறைமை இருக்குது தானே. அதாவது எல்லாரையும் எவ்வாறு தெரிவு செய்வாங்கன்னு அதற்கு ஒரு அடிப்படை ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ அந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸ் இருந்தால் அதுகளை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. முடியும்னா ஒரு தாளில் நீங்கள் வந்து அதை எழுதி கொள்ளுங்க. ரைட், இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நாங்கள் இன்றைக்கி வேதாகமத்தில் பார்க்க போகிற நபர் வந்து ஒரு மிகவும் மிகவும் ஒரு உன்னதமான ஒரு மனிதர். அவர் தன்னலம் துறந்து பிறர் நலத்துக்கு முதலிடம் கொடுத்த ஒரு மனிதர். அவரை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து மானிட்டராகவோ ப்ரிஃபெக்டாகவோ இருக்கும்போது எங்களுடைய தன்னலத்தை நாங்கள் துறந்து எங்களுடைய பாடசாலையில் இருக்கிற மற்ற பிள்ளைகளின் நலத்துக்காக நாங்கள் செயற்பட வேண்டும். அதே மாதிரியான ஒரு நபர் தான் நெகேமியா. இந்த நெகேமியாவை பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. நெகேமியாவோட கதையை நீங்கள் வாசிக்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையும் நெகேமியாவோட தலைமைத்துவ பண்புகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துலேருந்து 19ஆம் வசனம் வரை. இப்போ நாங்கள் நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனத்துக்கு நாங்கள் கவனிக்க போகிறோம். பிள்ளைகளே, நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து கொள்ளுங்க. இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணி அந்த வசனங்களை வாசிங்க. அதுக்கு பிறகு நான் சொல்கிறதையும் கேட்டுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த நெகேமியாவோட பின்னணியை நாங்கள் பார்த்தோம்னா, இவர் கிறிஸ்துவுக்கு முன்பதாக 445ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் பாரசீக நாட்டின் தலைநகரான சூசாவில் இருந்த மன்னர், அவருடைய பேர் வந்து அர்த்தசக்ஷான்னு ஒரு மன்னர் இருக்கிறாரு. அந்த மன்னருக்கு பான பணிவிடைக்காரராக, அதாவது பானங்களை கொடுக்கிற ஒரு பணிவிடைக்காரராக இவர் இருந்தார். இவர் யூத இனத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் பாரசீக மன்னன் வந்து நெகேமியாவோட சேவையை பெறுற வண்ணம் நெகேமியா அவர்கிட்ட மிக நல்ல ஒரு விசுவாசத்தை பெற்ற ஒரு நபராக இருந்தார். அவங்களுக்கு தெரியும், பானபாத்திரக்காரன்னா அரசர் குடிக்கிற பானங்களை பார்த்து ஊற்றி கொடுக்குறவர். அப்போ எவ்வளவு விசுவாசமான ஒரு ஆளை தான் அந்த அரசர் அந்த பதவிக்கு வைப்பார். ஸோ நெகேமியா அரசனுடைய விசுவாசத்தை வென்ற ஒரு மனிதராக காணப்பட்டு வருகிறார். ரைட், அப்போ அந்த காலப்பகுதியில் என்ன நடக்குது? கடவுளுடைய மக்கள் யூதர்கள் 70 வருடங்கள் சிறை வாசம், அதாவது சிறை சேதத்தை முடித்து இஸ்ரவேலுக்கு வந்த காலகட்டத்தில் எருசலேமில் வீழ்த்தப்பட்டிருந்த எருசலேம் மதிலை கட்டுவதில் இவர் வந்து தலைமைத்துவம் வகிக்கிறார். இந்த நெகேமியா தலைமைத்துவம் வகிக்கிறாரு. ரைட், அப்போ இவ்வாறு இவர் சூசான் அரண்மனையில் விசுவாசம் உள்ளவராக செயற்படுறாரு மற்றும் அந்த இடிந்த எருசலேமின் மதில்களை கட்டுவதில் இவர் வந்து தலைமைத்துவம் வகிக்கிறாரு. எவ்வாறு இவர் வந்து தலைமைத்துவம் வகிக்கிறார்னு நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க தொடங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவர் வந்து அந்த மதில்களையும் எரிந்து இடிந்த கதவுகளையும் நகரத்தையும் எரேமியா கண்டு விரதம் இருந்து நோம்பிருந்து இறைவனிடம் வேண்டி மன்றாடுறாரு. சும்மா மன்றாடல, உணவு அருந்தாமல் விரதம் இருந்து இவர் வந்து என்ன செய்கிறாரு? கடவுளிடம் வேண்டுறாரு.
அவர் வந்து நெகேமியா 1 பாருங்க. அவர் வந்து மிகவும் துக்கப்பட்டு அழுகிறாரு. ஒரு உணர்வோட தன்னை மனதில் ஆழத்துல இருந்து இவர் வந்து கடவுளிடத்துக்கு மன்றாடுகிறாரு. அதுக்கு பிறகு பாருங்க 5 11 வரை அவர் வந்து செய்கிற ஜெபத்திட பண்புகளை நீங்கள் அதில் கவனிக்கலாம். அவர் பாருங்க இன்னும் அழகா பண்றாரு. முதலாவது அவர் ஆண்டவரை வர்ணிக்கிறாரு. அடுத்தது பாவங்களை அறிக்கையிடுகிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக இறை வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அவற்றின் வாக்குறுதியை கடைபிடிக்காமை குறித்து அவர் வந்து என்ன செய்யறாரு, மனம் வருந்துறாரு. அதுக்கு பிறகு அவருடைய திட்டம், அவரது சவால்களை அவர் கூறி அவர் வந்து என்ன செய்கிறாரு, கடவுளிடம் உதவி கேட்டு ஜெபிக்கிறார். அதாவது அரசனிடம் அவர் பெர்மிஷன் எடுக்கணும் தான் அது செய்கிறதுக்கு. அரசனுடைய பாத்திரக்காரர். ஸோ அவர் வந்து அதற்காக கடவுளை நோக்கி மன்றாடுகிறாரு. இவ்வாறான இந்த பின்னணியிலிருந்து நாங்கள் நெகேமியா 5 போவோம். 14 19 நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகேமியாவோட தலைமைத்துவ பண்புகள் நிறைய அங்கே காணப்படுகிறது. நீங்கள் வாசித்து அதுகளை கண்டுபிடிங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது வந்து எளிய வாழ்வும் தாழ்வும் 14 15 பாருங்க. அதிகாரத்தை தீய வழியில பயன்படுத்தாம தவறான வழிகளை பின்பற்றாது சரியான வழியில நடத்தல். அதாவது நம்மட கையில அதிகாரம் பவர் வந்தோடனே நமக்கு நாம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நாம செய்யறது தான் சரின்னு சில ஆட்கள் நிற்பாங்க. அவ்வாறு இல்லாம அதை வந்து துஷ்பிரயோகம் செய்யாம அவர் வந்து நல்ல வழியில பயன்படுத்துறாரு. அடுத்தது கடவுள் பயத்தால அவருடைய வாழ்வை அவர் கொண்டு செய்கிறாரு. அப்புறம் நீங்கள் 16 பார்த்தீங்கன்னா முழுமையாக தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து செயல்படுறாரு. அது மாத்திரமல்ல, மிகவும் முக்கியமான பகுதி கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறன்னு அவருக்கு வந்து விளங்குது. அதுக்கு பிறகு அவருடைய உரிமைகள், அவருடைய வரப்பிரசாதங்களை அவர் என்ன செய்கிறாரு, நல்ல முறையில் அவர் வந்து அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் பயன்படுத்துகிறாரு. ரைட். 17 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விருந்தோம்பல், பிறரை உபசரிப்பதில் அவர் வந்து நல்ல ஆர்வம் காட்டி அவருடைய பணியாளர்கள், அவருடைய அதிகாரிகள் எல்லாருடையுமே அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு நல்ல உறவை பேணுறாரு. 18 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அவர் செய்த எல்லா காரியத்தையும் குறித்து, அவர் செய்த எல்லா விடயத்தையும் குறித்து நன்காக கணக்கு ஒப்புவிக்கிறவராக இருக்கிறாரு. 19 அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய ஒப்புவித்தல், அவருடைய கணக்கு ஒப்புவித்தல், கடவுள் மேல் அவருக்கு இருக்க பயம், கடவுள் அவர் தங்கி வாழ்வதை அவர் வந்து இந்த காரியம் மூலமாக உறுதிப்படுத்தி கொள்கிறாரு. ஆகவே பிள்ளைகளே, நெகேமியாவோட வாழ்வில் பல்வேறு நற்குணங்கள் காணப்பட்டது. அந்த நற்குணங்களில் கொஞ்சம் எங்களுக்கு இருந்தாலுமே என்ன நடக்குது, கடவுள் எங்கள் மூலமாக பிறரிடம் போய் சேருவார். ஆகவே பிள்ளைகளே, நாங்களும் எங்களை கடவுளுடைய ஊழியத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நெகேமியாவின் வாழ்வில் காணப்பட்ட சிறந்த குண அதிசயங்களை எமது தனிப்பட்ட வாழ்விலே நாங்கள் என்னது சொல்ல வேணும், பொருத்தமாக்கி கொள்ள வேண்டும். உங்களுடைய இறைப்பணியை செய்வதற்கு தேவன் தாமே உங்களுக்கு நல்ல பலத்தையும் தைரியத்தையும் இந்த நெகேமியாவின் குணாதிசயங்களையும் கொடுத்து உங்களை பலப்படுத்துவாராக. உங்களுக்கு ஒரு சிறிய செயற்பாடாக நெகேமியாவோட வாழ்விலிருந்து தலைமைத்துவத்துக்கு நீங்கள் பெறக்கூடிய விஷயங்களை, பண்புகளை ஒரு சுவரொட்டி அல்லது ஒரு போஸ்டர் வடிவில் நீங்கள் செய்து உங்களுக்கு அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல போட்டுக்கொள்ளுங்க. இதன் மூலமாக நீங்கள் வந்து அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுடைய வாழ்விலும் கடவுள் உங்களுக்கு செய்ய போகிற பெரிதான காரியங்களை குறித்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயும் அவர் செய்ய போகிற அந்த பெரிதான காரியத்தை குறித்து நீங்கள் வந்து பலப்பட்டு முன்னோக்கி போக உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.